மற்றும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் இதயத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. வணக்கம் நேயர்களே. மாரடைப்பு அப்படிங்கிறது ஒரு உயிர்கொல்லி நோய். எல்லாருக்குமே அதை பற்றி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஸோ இப்போ மாரடைப்பு வந்தவர்கள் என்னெல்லாம் செய்யலாம் டாக்டர், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அவர்கள் ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கொள்ளணுமா, இல்லை எல்லாரும் போலையும் சாதாரணமாக இருக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு, எஸ்பெஷலி மாரடைப்பு வந்தவர்களோட கணவர் மனைவி இவர்களுக்கு அந்த சந்தேகம் நிறைய வருகிறது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விளக்கி கூறப்போகிறேன். ஸோ மாரடைப்பு வந்து அந்த ஒரு சில நாட்கள் அவர்கள் மிகவும் பலவீனமாக இருப்பார்கள். அதுக்கான அந்த மருத்துவம், மருந்து மாத்திரைகள், இல்லை ப்ரொசீஜர், ஐதர் ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லை சர்ஜரி, அறுவை சிகிச்சை எதுவாக அவர்கள் செய்திருந்தாலும் அந்த தீவிர சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் வீட்டுக்கு வந்து படிப்படியாக சில ரொட்டீன் திங்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அவங்க எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், கண்டிப்பாக எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலுவான விஷயங்களை தூக்கக்கூடாது. ஸோ அதிகமான எடை உள்ள பொருட்களை தூக்கக்கூடாது. தண்ணி வாளியோ இல்லை குழந்தைகள் வீட்டில் இருந்தால் குழந்தைகளை தூக்குவதோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்பொழுது ஹார்ட்டுக்கு அதிக ஸ்ட்ரெயின் உண்டாகிவிடும். ஸோ எடை அதிகமான உள்ள விஷயங்களை தூக்காமல் அவர்கள் நல்ல உணவு பழக்கத்தையும் மீண்டும் கொண்டு வர வேண்டும். மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தால் அவர்கள் அந்த கஷ்டப்பட்டு மலச்சிக்கலிலிருந்து மலம் கழிக்கும் பொழுது அது ரொம்ப இதயத்துக்கு ஒரு அபாயகரமான ஒரு விஷயமாக முடிகின்றது. ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் நன்றாக அவர்கள் ஃபைபர், அதிகமான நார்ச்சத்து உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டால் மலச்சிக்கல் வராது. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதிக குளிர்ச்சி உள்ள இடங்களுக்கோ நாடுகளுக்கோ அவர்கள் செல்ல நேர்ந்தால், இப்போது பனி பெய்யக்கூடிய இடங்களுக்கெல்லாம் செல்ல நேர்ந்தால் அங்கு அதிக உடல் உழைப்பு அவர்கள் தவிர்க்க வேண்டும். அதாவது கடினமான எக்ஸசைஸ் செய்வதோ, திடீரென்று ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இடத்தில் அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ நல்ல அதுக்கான துணிமணிகளை போட்டுக்கொண்டால், அந்த வார்மாக இருக்கக்கூடிய அந்த ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டால் அவங்க போகலாம். ஆனால் சடன் எக்ஸ்போஷர் டு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ், ரொம்ப குளிரோ ரொம்ப சூடு தன்மை உள்ள இடங்கள், ஸோ இது ரெண்டையுமே அவர்கள் தவிர்க்கணும், அவாய்ட் பண்ண வேண்டும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து அவர்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். இப்போ அவங்க இப்போ இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணியாச்சுன்னா அவர்கள் நார்மலாக இருக்கிறவங்க மாதிரி இருக்கலாமா, இல்லை அவர்களுக்கும் ஏதாவது சில பக்க விளைவுகள், பின் விளைவுகள் வரலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, மோஸ்ட்லி அந்த இதய தசை வலுவிழந்து செயல்தன்மை குறைவது, ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட் ஃபெயிலியர் வந்தவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தூரம் நடந்தால் இல்லை படி ஏறினா அவங்களுக்கு மூச்சு வாங்கலாம், காலில் வீக்கம் ஏற்படலாம், இல்லை இருமல் சளி அடிக்கடி வரலாம். ஸோ இந்த மாதிரியான சில அறிகுறிகள் மூலமாக அவர்களுக்கு இதய தசை வலுவிழந்திருக்கிறது என்று நாம் கண்டு கொள்ளலாம். அதற்கான எக்கோ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை அவர்கள் செய்தார்களேயானால் அந்த ஹார்ட்டுடைய இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் EF அப்படிங்கிற ஒரு நம்பர் எவ்வளோ இருக்குது, யூஸ்வலாக அது 60லிருந்து 70க்குள்ளே எல்லாருக்குமே இருக்கும் பர்சன்டேஜ், 60 to 70%, யாருக்குமே 100% இருக்காது. இந்த இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் குறைந்து விட்டால், 50க்கு 40க்கும் கீழே வந்து விட்டால் அது ஹார்ட் ஃபெயிலியர் என்று அர்த்தம். ஸோ அதற்கான மருந்துகளை எடுக்க வேண்டும். அடுத்து வேறு என்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேல்வ்ஸ் நம்ம முதலே பார்த்தோம், 4 அறைகள் 4 வேல்வ்ஸ் இருக்கு இல்லையா இதயத்தில், அந்த வேல்வ்ஸ் செயலிழந்து விடலாம். ரொம்ப இறுக்கமாகவோ ரொம்ப லூஸாகவோ ஆகிவிட்டால் அந்த வேல்வின் செயல் குறைந்துவிடும். அப்பொழுது அவர்கள் திரும்ப வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை வேல்வ் ரிப்பேர் இந்த மாதிரி ப்ரொசீஜர் செய்து அந்த வேல்வின் தன்மையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்தது ரிதம் ப்ராப்ளம்ஸ். இப்போ இதயம் இடைவிடாமல் துடித்து கொண்டிருக்கின்றது, சீராக ஒரு நிமிடத்திற்கு 70-80 முறை துடித்து கொண்டிருக்கின்றது. ஸோ இது வந்து ரிதம் கரெக்டாக இருக்கின்றது என்ற அர்த்தம். இது மாறும்போது, ரொம்ப அதிகமாக வேகமாக துடிக்கும் போதோ ரொம்ப ரொம்ப கம்மியாக துடிக்கும் போதோ அரித்மியா அப்படின்னு சொல்கிறோம். ரிதம் மாறி விடுகின்றது, அப்நார்மல் ரிதம், இதுதான் அரித்மியா. ஸோ அதுவுமே ஒரு
முக்கியமான காம்ப்ளிகேஷன் மாரடைப்பு வந்தவர்களுக்கு. ஸோ இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸாக பார்க்குறோம். சடன் கார்டியாக் டெத், திடீரென்று உயிரை கூட இழக்க நேரிடலாம். இதெல்லாம் தான் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். ஸோ நாம் அதை எப்படி தவிர்த்து கொள்ளலாம், என்ன பண்ணால் அதை அவாய்ட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, ரெகுலரான மருந்து மாத்திரைகள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த மெடிக்கேஷன்ஸை கரெக்டாக எடுத்துக்கணும். அவர்கள் சொன்ன காலகட்டத்தில் கரெக்டாக நம்ம செக்கப்புக்கு போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்தவுடன் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் செய்தவுடன் ஒரு சில வாரங்களில், ஒரு மாதத்தில் பார்ப்பார்கள் டாக்டர்கள். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக இருக்கின்றது என்றால் 3 மாதங்கள் இடைவெளியில் அல்லது 6 மாதங்கள் இடைவெளியில் டாக்டர் செக்கப் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக நோட் செய்து கொண்டு டாக்டர் செக்கப்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து 3வதாக நீங்கள் செய்யக்கூடியது உங்கள் இதய தசையை வலுப்படுத்தி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராமல் இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி இதய நல மறுசீரமைப்பு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சூப்பர்வைஸ்ட் எக்ஸசைஸ், மெடிக்கல் சூப்பர்விஷனோடு நாங்கள் செய்யக்கூடிய இந்த மறுசீரமைப்பு திட்டம் இப்போது வெளிநாடுகளில், மேலை நாடுகளில் இது கம்பல்சரியாக ஒரு எல்லாரும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறிவிட்டது. எப்படி மருந்து மாத்திரைகள் முக்கியமோ, எப்படி பைபாஸ் சர்ஜரி இல்லை ஸ்டென்ட் ப்ரொசீஜர் முக்கியமோ, அதே மாதிரி இந்த கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன், பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன், யூரோப்பியன் அசோசியேஷன், இந்தியன் ஹார்ட் அசோசியேஷன் எல்லாருமே இதை அங்கீகரித்து விட்டார்கள். ஆனால் இது இன்னும் மக்கள் கடைபிடிக்கவில்லை. ப்ளஸ் இந்தியாவில் பார்த்தீர்களானால் மிக மிக கம்மியாகத்தான் இந்த கார்டியாக் ரீஹபிலிட்டேஷனில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் படிப்படியாக இது முன்னேறி கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த சர்வீஸ், அந்த அவைலபிலிட்டி இருந்ததுன்னா எல்லாருமே இந்த கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன் என்ற ஒரு உன்னதமான ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சை நீங்கள் எல்லாம் பெற்று பயனடையலாம். ஸோ இதுதான் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்தவர்களுக்கான சில அறிகுறிகள். அவர்கள் எடுக்கக்கூடிய மாத்திரைகள், அதுலேயும் சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். டெஃபினட்டாக நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒரு நல்ல எஃபெக்டும் இருக்கும், அது கூடிய ஒரு சைடு எஃபெக்டும் இருக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை முன்கூட்டியே டாக்டர்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால், இப்போது ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கான அந்த மாத்திரை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாத்திரை பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை எடுக்கும்போது அதனுடைய பக்க விளைவாக சில ப்ளீடிங் வரலாம், ரத்தம் கசியலாம், பல்லை பிடுங்கும்போது ரத்தம் கசியலாம், இல்லை அடிபட்டு விட்டால் அதிகமான இரத்தத்தை நாம் இழந்து விடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பதனால் நாம் என்னென்ன மாத்திரை எடுத்துக்கொள்கின்றோம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய பக்க விளைவுகள் என்ன, இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இப்போ இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் அந்த இன்சுலினுடைய லெவலை அட்ஜஸ்ட் செய்வது. ஸோ தேவையான அளவுக்கு இன்சுலின், ரொம்ப அதிகமான சர்க்கரை லெவலும் இருக்கக்கூடாது, ரத்தத்தில் ஹைப்போகிளைசிமா ரொம்ப கம்மியான சர்க்கரை அளவும் போகக்கூடாது. ஸோ அவர்கள் கரெக்டான லெவலுக்கு அவர்களுடைய மருந்து மாத்திரைகள் அல்லது ஊசிகளை டாக்டரிடம் கலந்து ஆலோசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு மீண்டும் வர வேண்டும். மாரடைப்பு வந்துவிட்டாலே கூட அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம், எல்லா வேலைகளையும் அவர்கள் முன்பு போலவே செய்யலாம், நல்லா வெளியூருக்கெல்லாம் போகலாம், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஒரு சுமூகமாக இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். இதற்கு நாம் டெஃபினட்டாக ஆஸ் அ ப்ரொஃபஷ்னல் அட்வைஸை நாம் டெஃபினட்டாக அவங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி. சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நன்மைகள் தீமைகள் என்னென்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் தமிழ்நாட்டில் குழந்தைகள் திருமணங்கள் மற்றும் இளம் வயதில் தாயாவது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய பல புள்ளி விவரங்கள் என்பவை அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக குழந்தை திருமணங்கள் இந்தியாவிலேயே அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்களில் 4வது இடத்தில் தமிழகம் இருக்கிறது என்பதை நாம் அதிர்ச்சியுடன் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிலும் சென்னை போன்ற நகரங்களில், சென்னையில் தான் இந்த குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறுகின்றன என்கிற ஒரு செய்தி வந்திருந்தது. இதில் இன்னொரு செய்தி என்பது, கடந்த 9 மாதங்களில் மட்டும்
இளம் வயதில் தாயாகக்கூடிய கருவுறக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் சுமார் 20,000 பேர் என பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் பதிவு செய்யப்படாத எண்ணிக்கை இதைவிட மிக மிக அதிகமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதிலும் முக்கியமாக பெரும்பாலானோர் இதில் 16 வயதிலிருந்து 18 வயதிற்குள்ளாக கருவுறக்கூடியவர்கள் என்கிற ஒரு நிலையை இந்த புள்ளி விவரம் சுட்டிக்காட்டுகிறது. இந்த குழந்தை திருமணங்களுக்கும் இதற்கும் இடையே ஒரு நேரடியான தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த 2 புள்ளி விவரங்களிலிருந்தும் நம்மால் ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. அதிலும் குறிப்பாக இந்த குழந்தை திருமணங்கள் எங்கு அதிகமாக நடைபெறுகின்றன, ஏன் பெருநகரங்களில் அதிகமாக நடைபெறுகின்றன என்பதை பார்க்கிற போது புதிதான குடியேற்றங்கள் உருவாகக்கூடிய இடங்கள், புதிதாக மக்கள் வந்து குடியமரக்கூடிய இடங்களில் தான் இந்த குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடக்கின்றன என்கிற ஒரு புள்ளி விவரமும் கூட அதிலே சுட்டிக்காட்டப்படுகிறது. இதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பொதுவாக இன்று தமிழகம் முழுக்க பெரிய அளவிற்கு கிராமங்களிலிருந்து நகர்ப்புறங்களை நோக்கி பிழைப்பு தேடி இடம்பெயர்வு என்பது பெருமளவு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நகரத்தில் விளிம்பு நிலையில் கடைநிலை தொழில்களுக்காக வரக்கூடிய மக்கள் தங்கள் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை என்று நினைக்கக்கூடிய நிலை ஒருபுறம் இருக்கிறது. இன்னொரு புறம் கிராமப்புறங்களில் எடுத்துக்கொண்டால் காதல் திருமணங்களுக்கு எதிரான மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மனநிலை அல்லது சாதி வெறி என்பது அதிகரித்து வருகிற காரணத்தினால் நிறைய சாதிகளில் பெண் குழந்தைகளை சீக்கிரமே திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. இதன் காரணமாக பால்ய விவாகம் என்று சொல்லக்கூடிய இளம் வயது திருமணங்களும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான உடல்நிலையோ மனநிலையோ இல்லாத வயதிலேயே கருவுறுதல் போன்ற ஒரு விஷயங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது இன்று இந்த 20,000 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை. இதில் பெரும்பாலும் நீங்கள் இந்த சிறுமிகளுக்கு, இந்த பெண் குழந்தைகளுக்கு தங்கள் குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது தங்களுடைய உரிமைகள் சார்ந்த ஒன்று, பெற்றுக்கொள்வதோ அவற்றை ஒத்திவைப்பதோ என்கிற நிலைக்கு பதிலாக அவர்கள் இந்த விருப்பம் அவர்கள் மேல் திணிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய யந்திரங்களாக இவர்கள் மிகச் சிறு வயதிலேயே மாற்றப்படுகிறார்கள் என்பதைத்தான் நாம் யதார்த்தத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவதாக இவர்களுக்கு பாலியல் ரீதியான ஒரு விழிப்புணர்ச்சி என்பது இல்லை. இதன் காரணமாக பல்வேறு விதமான சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய, மிக இளம் வயதில் சிக்கிக்கொள்ளக்கூடிய சிறுமிகள், பெண்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட இந்த கட்டாய கருக்கலைப்புகள் தொடர்பான அதிர்ச்சியூட்டக்கூடிய சம்பவங்கள் வெளிவந்தன. முக்கியமாக முறையாக செய்யப்படாத கருக்கலைப்புகள் அல்லது சட்டவிரோதமாக செய்யப்படுகிற கருக்கலைப்புகள், அதற்கான ரகசியமாக செய்யப்படுகிற மையங்களை பற்றியெல்லாம் கூட நிறைய செய்திகள் வந்தன. பலர் இதில் உயிரிழப்புகளை கூட சந்தித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இதை அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, இந்த பெண்களுக்கு விழிப்புணர்ச்சி இல்லை. பள்ளிகளில் இன்றைக்கும் கூட முறையாக பாலியல் கல்வியை சொல்லித்தருவதற்கான ஏற்பாடு இல்லை. அதே போல் கருத்தடை சாதனங்களை இன்றைக்கு ஒரு ஆண்கள் அல்லது ஒரு இளைஞர்கள் சுலபமாக அவற்றை வாங்கிவிட முடியும். ஆனால் கருத்தடை சாதனங்களை ஆண்களினுடைய உதவி இல்லாமல் இன்றைக்கு பெண்கள் வாங்க முடியாது. அந்த அளவிற்கு கலாச்சார ரீதியான மிகப்பெரிய தடைகள் இருக்கின்றன. இந்த தடைகளை தாண்டி பெண்களுக்கு கருத்தடை சாதனங்கள் தொடர்பான விழிப்புணர்ச்சியும் அவற்றை அவர்கள் மிக சுலபமாக பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளையும் நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். இது கருவுறுதல் தொடர்பான விஷயங்களுக்காக மட்டுமல்ல, பாலியல் ரீதியாக தொற்றக்கூடிய நோய்கள் தொடர்பான விழிப்புணர்ச்சிகள் கூட பெண்களுக்கு இல்லை என்பதைத்தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது பெண் குழந்தைகளுக்கு மிக மிக அடிப்படையாக இந்த பாலியல் ரீதியான கல்வி, அதே போல் கருவுறுதல் தொடர்பான விஷயங்கள், பாலியல் ரீதியாக தொற்றக்கூடிய விஷயங்களை பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது மிகவும் அவசியம். மாறாக இந்த விஷயங்களை பெண் குழந்தைகள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது என்பது அவர்களுடைய உயிருக்கும் உடல்நலத்திற்கும் அபாயம் விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல் இந்த இளம் வயது திருமணங்களை, இந்த சட்டவிரோத திருமணங்களை கடுமையாக ஒடுக்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். இதில் பல விதமான சிக்கல்கள் இந்த விஷயத்திற்குள் இருக்கின்றன. இதற்குள் காதல் வயப்படக்கூடியவர்கள், அப்படி காதல் வயப்படக்கூடியவர்களுக்கு குடும்பத்தாருடைய எதிர்ப்பு, அதை சமாளிப்பதற்காக இவர்கள் திருமணம் செய்து கொள்வது, இதெல்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது காதல், திருமணம் போன்ற விஷயங்கள் குறித்தும் கூட ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது.
ஒருவர் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முதிர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலம் வருகிற வரைக்கும் அவர்கள் இது போன்ற பெரிய சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாதவாறு அவர்களுக்கு எல்லா விதமான விழிப்புணர்ச்சியையும் கல்வியையும் அளிப்பது மிக மிக முக்கியம். அந்த கல்வியை விழிப்புணர்ச்சி அளிப்பதில் பெற்றோர்களுக்குத்தான் முதன்மையான ஒரு கடமை இருக்கிறது. ஏனென்றால் அப்படியே ஒரு குழந்தை ஒரு திருமணம் அதாவது பால்ய விவாகம் என்பது ஒரு மிகப்பெரிய குற்றம் என்பது நாம் முதலில் அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அதை பற்றிய விழிப்புணர்ச்சி இல்லாத பெற்றோர்கள் அவர்கள் சட்ட ரீதியான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இது மிகவும் முதன்மையான ஒன்று. அதே போல் நீங்கள் சமூகத்திலும் கூட அத்தகைய நிலையில் மாட்டிக்கொண்ட ஒரு பெண்களுக்கு, அதாவது திருமணம் ஆகாமலே கூட கருவுறக்கூடிய சில சூழல் ஏற்படக்கூடிய பெண்களை கூட கண்ணியமாக நடத்துவதற்கும் அவர்களுடைய அந்தரங்கத்தின் புனிதத்தை காப்பாற்றக்கூடிய வகையிலும் அவர்களுடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் காப்பாற்றக்கூடிய வகையிலும் நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் மனிதாபிமானம் மிக்க, ஜனநாயகம் மிக்க, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு சமூகத்தினுடைய ஒரு கடமையாக இருக்க முடியும். ஆகவே பால்ய விவாகம் மற்றும் இளம் வயது கருவுறுதல் தொடர்பான இந்த பிரச்சனைகளில் உடனடியான கவனத்தை அரசும் மற்ற அமைப்புகளும் ஏற்படுத்த வேண்டும். முக்கியமாக கல்வி அமைப்பிற்கும் பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் ஆர். நீலா. ஒரு எழுத்தாளராக படைப்புலகம் அப்படிங்கிறது ஆரம்பமாகி 20 வருடங்களா இந்த பயணம் எப்படி தொடர்ந்துட்டு போயிருக்கு. ஒரு படைப்பு என்ன சொல்லணும், அதுவும் பெண்களுக்கான இலக்கியம் அப்படின்னு வரும்போது பெண்கள் எழுத தொடங்கிய அந்த காலகட்டம் இன்றைக்கு வரைக்கும் இந்த நவீன உலகத்தில் பெண்களோட பயணம் சாதனைனா என்னெல்லாம் இருக்குன்னு நிறைய விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு எழுத்தாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். ஒரு பெண் எழுத்தாளராக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே இந்த பயணத்தில் தொடர்ந்து போயிட்டுருக்கீங்க. பெண்கள், பெண்ணியம், பெண்ணுக்கான ஒரு தன்மை அப்படின்லாம் நம்ம நிறைய சொல்கிறோம். அப்படின்னாலும் பெண்களுக்கான ஒரு இலக்கியம், ஒரு பெண் படைப்பாளியாக இருந்தால் அவ கூர்ந்து பார்க்குற பார்வை அப்படின்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கிறத பார்க்குறோம். எழுத படிக்காத காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண்களோட வளர்ச்சி சாதனைன்னு பார்த்திங்கன்னா எழுத்துத்துறையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கண்டதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு பெண் படைப்பாளியாக இலக்கியங்கள் சார்ந்தும் உங்களோட படைப்புகள் சார்ந்தும் நிறைய விஷயங்களை எங்களோட முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல இந்த பெண் இலக்கியம் ஒரு படைப்பு அப்படிங்கிறது இதோட ஒரு தொடக்கம் அப்படின்னா எப்போ, எந்த காலகட்டத்தில் எப்படி எழுத ஆரம்பிச்சாங்கன்றது நம்ம பேச ஆரம்பிக்கலாம் மேடம். எனக்கு பெண் எழுத்துக்கள் அறிமுகமாகிறது வந்து பழமொழிகள், சொலவடைகள் அந்த மாதிரி தான் அறிமுகமாகுது. போகிற போக்கில் நடைமுறைகளில் ஏதாவது திட்டம்னா கூட ஒரு பழமொழியை சொல்லி திட்டுறது நம்ம கிராமத்து வழக்கம். அதில் உள்ள எதிரை மோனைகளை ரசிச்சுக்கிட்டு போகிறது நமக்கு ஒரு பழக்கமான ஒரு விஷயம். ஆனால் படிக்கும்போது சங்க இலக்கியங்கள் பற்றி படிக்கிறோம். அதில் பெண் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பெண் எழுத்தாளர்களுக்கும் ஆண் எழுத்தாளர்களை நம்ம வந்து அதில் வந்து எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, சங்க இலக்கியங்கள் படிக்கும்போதே பெண்களுடைய எழுத்துக்கள் வந்து அவங்களுக்கான ஒரு தளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து அவங்களுடைய உணர்வுகள் ஒரு மாதிரியும் ஆண்களுடைய உணர்வுகள் ஒரு மாதிரியும் இருக்கக்கூடிய நுட்பமான ஒரு விஷயத்தை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்புகள் சங்க இலக்கியத்தை படிக்கும்போது வருது. ஆனால் கிராமப்புறத்தில் வந்து நம்ம வேலை பார்க்கும்போது இந்த பழமொழிகள் தான் அவங்களுடைய அடையாளம். பழமொழிகள், சொலவடைகள், ஒப்பாரி பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் பெண்களுக்கும் இலக்கியத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. இது இடைப்பட்ட காலத்தில் பெண் வந்து ஒரு போக பொருளாக மாறக்கூடிய காலகட்டத்தில், பெண்ணுக்கு எழுத்தறிவு மறுக்கப்படக்கூடிய காலத்தில் இந்த சங்க இலக்கியத்திலேருந்து அதை கிட்டத்தட்ட இலக்கியத்துக்கும் பெண்ணுக்குமான தொடர்பு வாய்மொழி இலக்கியமாகவே போயிடுச்சு. இப்போ சமீப காலங்களில் பெண்கள் வந்து கொஞ்சம் வீரியமாக எழுதுகிறாங்க.
அதுவும் இன்னும் சொல்லப்போனால் மரபு சார்ந்த எழுத்துக்களாக அந்த காலத்தில் ஒரு அந்த காலம்னு சொல்லக்கூட முடியாது. எனக்கு எழுத்துக்கள் அறிமுகமாகும்போது லட்சுமி, சிவசங்கரி இவருடைய நாவல்கள் எல்லாம் நான் நிறைய படிப்பேன். பெண் எழுத்துக்களை நிறைய படிச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு தீவிரமான வாசகினா அவங்களுடைய வாசகி. அப்படி வரும்போது அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் நவீன இலக்கியம் வருது. அந்த நவீன இலக்கியங்கள்லையும் அது வந்து கவிதைகளை தான் ஒரு தனதாக்கிடுச்சு. கவிதைகளில் நவீன கவிஞர்கள் நிறைய பெண் கவிஞர்கள் வந்து ரொம்ப ஆதுரமான ஒரு அருமையான படைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போட்டி போட்டு தான் பெண்கள் வர்றாங்க. ஆண்களுக்கு நிகராக போட்டி போட்டு பல்வேறு சிக்கல்களை சந்தித்து தான் வர்றாங்க. ஆரம்பகால சங்க இலக்கியத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்த சமத்துவம் இப்போ தற்காலத்தில் கிடையாது. பெண் வந்து எதுவும் எழுதிட்டாக்கா உடனே அதுக்காக வந்து இது பெண் எழுத்து அப்படின்னு அது எப்படி சொல்ல போச்சு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்துடுது. அப்போ இந்த வரலாற்று படி பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்திலேருந்து சுதந்திரம், அதில் வந்து பெண்கள் பேசின விஷயங்கள் எல்லாம் வந்து இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட மறைஞ்சு போகுது. அதுக்கு பிறகு வந்து பெண் வந்து தன்னுடைய படைப்பாற்றலை வேறு ஒரு வகையில் வெளிப்படுத்த கற்றுக்கிட்டா. அதுதான் இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள். அதில் தான் பழமொழிகள் இந்த இதெல்லாம் வர்றது. அது இலக்கியம்னு பார்த்தாக்கா எல்லா வகைகளையும் கலையும் இலக்கியத்தையும் இணைக்காமல் அவளால் இருக்க முடியாது. வீட்டில் வாசலில் ஒரு கோலம் போடுறது கூட அவருடைய படைப்பாற்றலுடைய ஒரு வெளிப்பாடு தானே. அது மாதிரி அந்த கோலத்துலேருந்து ஆரம்பித்து அப்புறம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பின்னல், திரைச்சீலைகள், அதில் எல்லாம் வந்து பூக்கள் போட்டு தன்னுடைய படைப்பாற்றலை வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பா பெண். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா பெண்களுக்கான அடையாளத்தை இதுதான் இவளுக்கு முடியுங்கிற ஒரு பார்வையையும் உருவாக்கி கொடுத்துருச்சு. ஆண் மாதிரி வந்து ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராருன்னா பெண் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பொம்மையும் ஆண் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பொம்மையும் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த இலக்கியத்தில் வந்து திட்டமிட்டு ஒரு ஆணாதிக்க சமுதாயம் பெண்களுக்கு வந்து கல்வியறிவு மறுக்கப்படும் போது இந்த மாதிரியான விளைவுகளையும் நம்ம வந்து சந்திச்சே ஆக வேண்டியது இருக்குது. இதை தாண்டி பெண் வந்து சிறப்பாக செயல்படுறா, சிறப்பாக கலை இலக்கியத்தில் தன்னுடைய பங்களிப்பை செலுத்துறா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். எப்போதுமே ஒடுக்கப்பட்ட ஒரு இனமாகவே பெண் இனம் இருந்திருக்கு. அதையும் தாண்டி தன்னுடைய இலக்கியத்தை பதிவு செய்கிறா அப்படிங்கிறதும் அதில் உள்ள ஒரு வரலாறு. ஒரு பெண் வந்து ஒரு வாய்ப்பாட்டா பேச்சா ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து இலக்கியங்கள்ல ஒரு பெரிய படைப்பாளியா வர அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்திருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல இடர்பாடுகளை தாண்டி தான் வர வேண்டிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம பெண் இலக்கியம் அப்படின்னு ஒரு தனிப்பட்டு பிரித்து ஒரு பெரிய ஒரு பிரிவாக சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஒரு துறையிலையும் கவிதை ஆகட்டும், நாவல் ஆகட்டும், கட்டுரைகள் ஆகட்டும், அவர்களுக்கான ஒரு முத்திரை அப்படிங்கிறது இருக்கிறத பார்க்குறோம். ஆண் படைப்புக்கும் ஒரு பெண் இலக்கியத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு வேறுபாடுகள், எந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கும், படைப்பு உருவாகும்? ஒரு இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிக்கோள், அதாவது இலக்கு ப்ளஸ் எம் அப்படின்னு இலக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குறிக்கோளை வச்சு படைக்கிறது. அதுக்கு ஆணுக்கான படைப்பு உலகம் ஒன்று இருக்குது, பெண்ணுக்கான படைப்பு உலகம் இருக்குது. ஒரு பொது வெளியை வந்து வெளிப்படுத்தும் போது ஆண் வந்து தன்னுடைய அனுபவத்திலேருந்து அதை வந்து வெளிப்படுத்துகிறான், பெண் வந்து தன்னுடைய அனுபவத்திலேருந்து வெளிப்படுத்துகிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் எது அனுபவமாக இருக்குங்கிறது தான் இங்கே வந்து அந்த பொருளாக மாறும். அப்போ பெண்ணுக்கு என்ன அனுபவத்தை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த சமூகம் என்ன கொடுத்துருக்கு, இந்த ஆணாதிக்க சமூகம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போதைக்கு அடுப்படியும் சமையலறையும் அதே மாதிரி ஒரு முன்கட்டுக்கு வர முடியாது. கிட்டத்தட்ட அடுக்கலைக்குள்ள தான் அவளுடைய இடங்கள் இருக்குது. அப்போ இதுதான் ஒரு இடைப்பட்ட காலம் முழுக்க பெண்ணுடைய இருப்பிடம் அடுக்கலை. அப்போ அவள் வந்து சமையல் புத்தகங்களை எழுதுறதும், கடவுள் வாழ்த்துக்களை எழுதுறதும், அப்புறம் வந்து தன்னை வந்து அலங்காரப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் பெரும்பாலான பெண்கள் தங்களுடைய சொற்பமான கல்வி அறிவை அதுக்குள்ளேயே வந்து செலுத்துவாங்க. இதை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எழுத்துக்களையே கோர்த்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க எப்படியெல்லாம் அந்த எழுத்தை வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு பெரிய மாற்றத்தை நான் எப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால், அறிவொளி இயக்கம்னு ஒரு இயக்கம் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க பரவுச்சு. அப்போ எல்லா பெண்களுக்கும் எழுத்தறிவு கற்றுக் கொடுக்குற ஒரு இயக்கம். 10 பெண்களுக்கு ஒரு எழுத படிக்க தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொல்லி கொடுப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆனால் அது பொதுவான அறிவொளி இயக்கம் தான், ஆண் பெண் வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனால் அங்கே வந்தது பெண்கள், ஆண்கள் வந்து ரொம்ப வரல. ஆரம்பத்தில் 1-2 பேர் வந்தவங்களும் அப்புறம் விடுவிச்சிட்டாங்க, வரல. அப்போ அவங்க வந்து ஒரு பொது வெளிக்கு வந்த உடனே
ஒரு 4 எழுத்தை சேர்த்து படித்த உடனே பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய படைப்பாற்றலை பயங்கரமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் அந்த பாடல்களை சொல்கிற விதமும் சரி, அந்த எழுத்துக்களை கோர்த்து அதை சொல்லாக்குற விதமும் சரி, சொற்களை கோர்த்து அப்புறம் வந்து வாக்கியமாக்குறது, வாக்கியத்தை ஒரு தொடர்ந்து ஒரு பாடலாக்குறது, கவிதையாக்குறது, அதெல்லாம் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி தங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தினாங்க, செயல்பாட்டு திறமைகளை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அறிவொளி இயக்கத்தில் அந்த இலக்கிய முயற்சிகளுக்கு ஒரு பெரிய ஒரு தளமாக அந்த இயக்கம் வந்து இருந்ததுன்னு சொல்லணும். அதாவது அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் ஒன்றிணைந்து செயல்பட்ட ஒரு இயக்கம். அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தடங்கள் இருக்கும்போதும் அந்த சமயத்தில் அதை சரிப்படுத்தி கொண்டுட்டு போகிறதுக்கான ஆளுமைகளும் அப்போ அதோட அந்த இயக்கத்தில் இருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு வீச்சை உருவாக்குச்சு. அதில் அப்போ என்னுடைய அனுபவம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்து அனுபவத்தை தான் நான் சொல்வேன். அப்போ அறிவொளி இயக்கத்தில் நான் இருக்கும்போது அங்கே ஒரு பெண் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க. அவங்க வந்து இது மாதிரி பாடல்கள், இந்த பாமர ஜனங்கள் பாடுற பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா பித்தாயிருவாங்க, திரும்ப திரும்ப பாட சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்களோட அனுபவத்தையெல்லாம் தொகுத்து எழுதுனது இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் வந்து டொரண்டோ யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் பார்த்துட்டு அங்கேருந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டார். அந்த அளவுக்கு அந்த எழுத்துடைய வீச்சு இருந்தது. எழுதுனது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் யாரை பற்றி அவங்க எழுதுகிறாங்கன்னா பாமர பெண்களை பற்றி எழுதுகிறாங்க. ஆனால் ஆண்கள் வந்து எழுதும்போது பொது புத்தியில் ஒரு விஷயம் உறைஞ்சு கிடக்கும். என்ன தான் நீங்கள் எத்தனையோ அவங்க படிச்சிருப்பாங்க, பெரிய ஆட்களாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் என்ன சொல்லுவார்னா, எனக்கிட்ட படித்த மாணவன் இப்படி சொன்னான், எனக்கிட்ட படித்த மாணவன் இப்படி சொன்னான்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு முறை கூட்டத்தில் எந்திரிச்சு கேட்டேன், ஏங்க சார் உங்கள்கிட்ட மாணவன் மட்டும்தான் படித்தானா, மாணவி படிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ஆமாம்மா என்னமோ தெரில, அது அப்படி தான் வருது, அது அவங்களே அறியாமல். அதாவது பெண் சுதந்திரத்தை பேசுகிறவங்க கூட ஆண் எழுத்தாளர்களுக்கு டக்குன்னு அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. காசி ஆனந்தன்ட்டு ஒரு அருமையான கவிஞரை உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் வந்து என்னன்னா ரொம்ப மதிக்கிற ஒரு நல்ல ஒரு கவிஞர். அவர் வந்து பெண்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு ஒரு கவிதை சொல்கிறாரு. இவர்கள் ஏடுகளில் முன்பக்கத்தில், வீடுகளில் பின்பக்கத்தில் அப்படின்னு ஒரு 2 வரியில் ரொம்ப நச்சுன்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டார், நாட்டு நடப்ப சொல்லிட்டார். ஆனால் அதே கவிஞர் என்ன சொல்கிறாரு, ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம், நிறைய எழுத்தாளர்களோட போய்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஜவுளி கடைக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு என்ன இங்கே ஒரே கூட்டமாக இருக்குது அப்படிங்கும்போது, அந்த ஜவுளி கடையை இன்றைக்கி தான் ஒரு நடிகை வந்து திறந்து வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு பதில் வருது. உடனே இவர் சொல்கிறாரு, நடிகைக்கும் துணிக்கடைக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு போகிற போக்கில் கேட்டு போகிறார். அப்போ ஒரு நடிகர் வந்திருந்தால் அந்த கேள்வி அவர் கேட்டிருக்க போகிறதில்ல. இப்போ நடிகைன்னொடனே ஒரு இலக்காரம் வந்துடுது. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு போக பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனை வந்து ஒரு மனசுக்குள்ளே ஊறி கிடக்குது. ஆண்கிற ஒரு விஷயத்துலேருந்து அந்த கேள்வி வருது. அப்போ இது மாதிரி பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு பெண்கள் வந்து 100% அதை கரெக்டாக கொண்டு வருவாங்க. ஆண் வந்து பெண்ணுடைய உணர்வை தனதாக்கி உள்வாங்கி அதுக்கு பிறகு அதை வந்து அவங்க வந்து எழுத்துல பதிய வைக்கணும். இங்க ஒரு பெண் படைப்பாளியா உங்களுடைய படைப்புலக பயணம் ஒரு 20 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எங்க எப்படி எதுல ஆரம்பமானது? ரொம்ப அருமையான கேள்வி, ரொம்ப ரசித்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா ரசித்து எழுதுனது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து கவிதையில் தான் என்னுடைய எழுத்தை முதல்ல ஆரம்பித்தேன். கவிதைகள் எழுதி பார்க்கும்போது, ஆனால் நான் கவிதை படிக்கிறது கிடையாது. நான் வந்து நாவலும் சிறுகதையும் தான் அதிகமாக படித்தேன். ஆனால் நான் எழுத ஆரம்பிக்கும் போது கவிதையில் தான் ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் கவிதையை வந்து குறைச்சிக்கிட்டு அப்புறம் வந்து சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன். ஏன்னா சிறுகதைகள் வந்து கவிதை வந்து ஒரு சில களங்களை தேர்வு பண்ணுது, சிறுகதை சில தளங்களை தேர்வு பண்ணுது. அதாவது மண்ணிலே நடக்கும்போது கதை சொல்லுங்கள், மழையிலே நனையும் போது கவிதை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ரசூல் கம்சத்தேவன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. மண்ணில் நடக்கிறது வந்து யதார்த்தமாக எப்போதும் இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் மழையில் நனைது ஒரு உணர்வு பிரவாகம். அந்த மாதிரி அதுக்கான சின்ன வேறுபாடுகளை நான் அந்த கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஒரு சிறுகதையில் கை வீசி ஒரு சில விஷயங்களை, அதாவது பாமரத்தனமான விஷயங்கள் எழுதுறதுக்கு நல்ல சிறுகதைகள் நல்ல வடிவம் அப்படின்னு கண்டுபிடிச்சி நான் சில சிறுகதைகள் எழுதினேன். நல்லா ஓரளவுக்கு ஒரு நல்ல பேர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ஒரு 4 சிறுகதைகள் மாநில அளவில் முதல் பரிசு, அப்போ உள்ள போட்டிகளுக்கெல்லாம் நான் அனுப்புவேன்.
4 கதைகள்கிட்ட என்னுடைய சிறுகதைகள் வந்து முதல் பரிசு வாங்குச்சு. அதே மாதிரியே கவிதையிலையும் வந்து ஒரு குறுகிய காலம் தான் எழுதினேன். ஆரம்ப காலங்களில் ஆனந்த விகடனில் 75 ஆனந்த விகடன் துவங்கி 75வது ஆண்டை கொண்டாடுற விதமாக 75 கவிதைகளை தேர்வு செஞ்சாங்க. அதில் என்னுடைய 2 கவிதை தேர்வு செஞ்சாங்க. முத்திரை கவிதைகள்னு அந்த 75 கவிதைகளையும் அப்படியே தொகுத்து ஒரு முத்திரை கவிதைகள்னே போட்டாங்க. அந்த மாதிரி கவிதையாக இருந்தாலும் சரி, சிறுகதையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஓரளவுக்கு மன திருப்தியாக எழுதினேன். அதுக்கு வந்து எனக்கு களமாக அமைஞ்சது எதுன்னா எங்களுடைய கிராமத்து பெண்கள் தான். உங்களுக்கு நகரத்து பெண்கள்கிட்ட இல்லாத ஒரு துணிச்சலும் தைரியமும் அந்த படிக்காத பாமர பெண்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் மீறி ஒரு அன்பு அடியில் இலையோடிக்கிட்டே இருக்கும். அந்த அன்பு வந்து நம்மளை கட்டி போட்டுரும். அப்போ அவங்கள்ட்ட இருந்துட்டு வெளிப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான விஷயங்களை எல்லாம் எழுதுறதுக்கு நான் தீர்மானித்தேன். அப்படி எழுதின ஒரு விஷயம் எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆத்ம திருப்தியாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது எங்கள் ஊரில் ஆவுடையார் கோவில்னு ஒரு பகுதியில் ஒக்கூர்னு ஒரு சின்ன கிராமம். அந்த ஒக்கூரில் நாங்கள் வந்து அறிவொளி இயக்கத்தில் இருக்கிறோம். அவங்க போயிட்டு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த நாங்கள் அங்கே போயிருக்கோம். அந்த கலை நிகழ்ச்சி நடத்த போகும்போது மழை வந்துருச்சு. எல்லோரும் அங்கேயே தங்கிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி எடுக்குது. நான் எந்திரிச்சு பார்த்துட்டு சரி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு மறுபடி படுத்துட்டேன். ஆனால் அந்த பொண்ணோடைய சத்தம் எங்கே இருந்தோ என் காதில் அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குது. அது அலற சத்தம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் எந்திரிச்சு என்னது இன்னுமா ஆஸ்பத்திரி கொண்டு போகாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தா ஒரு பொட்டலில் கொண்டு போய் அந்த பாப்பாவை விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் எல்லா மனுஷனும் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடானா அந்த பொண்ணை யாருமே தொடக்கூடாதான், தனக்குத்தானே பிரசவம் பார்த்துக்கணுமா. இது எல்லாரும் வெளியில் இருந்துக்கிட்டு அப்படியே மகமாயி காப்பாத்திரு, பொய்யாளம்மா காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர பக்கத்தில் யாரும் போக மாட்டேங்கிறாங்க. என்னப்பா இது வழக்கம் அப்படின்ட்டு போயிட்டு நான் பதப்பதைச்சு போயிட்டு என்னன்னு கேட்டால் எங்கள் ஊர் வழக்கம் இது தாங்க. நாங்கள் வந்து ஒரு 82 குடும்பங்கள் இருக்கோம். இந்த 82 குடும்பத்துலேயும் நாங்கள் இப்படி தான் பிரசவம் பார்ப்போம். அப்படின்னா விடிகாலை 5 மணிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்று எடுத்துக்கிட்டு அவளே குழவை போடுறா. அதுக்கு பிறகு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து வர்றாங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த 82 பேரும் போய் ஆளுக்கு ஒரு பச்சை மட்டை வேட்டியாக இருந்தால் இங்கே கொடுக்குறாங்க. அந்த பச்சை மட்டையை எடுத்து அப்படியே ஒரு சின்ன குடில் மாதிரி கட்டிட்டு அதுக்குள்ளே தான் அந்த பொண்ணு வந்து போய்த்து ஒரு 16 நாளைக்கு இருக்கணுமா. 16 நாளும் விளக்கு பருத்திக்கக்கூடாது. இதை நான் பார்த்த உடனே எழுதினேன். இதுதான் எனக்கு வந்து முதல் ஒரு கட்டுரை அனுபவம். கட்டுரையாக நான் எழுதுனது அது வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு அதுக்கு பிறகு ஆனந்த விகடன் பார்த்துட்டு உடனே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா உடனே மாவட்ட ஆட்சித்தலைவரே ஒரு கூட்டம் போட்டாராங்க. நம்ம மாவட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு விகடன் எழுதியிருக்குது, அதை வந்து உடனடியாக என்னென்னு கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கான ஏற்பாடுகளாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து புதுகை பூவையர் மன்றம்னு அதுக்காகவே ஒரு ஸ்கீம் ஒன்று துவங்கி அந்த மாவட்டம் முழுக்க, அதாவது அவங்களுக்கு மட்டும் அது உள்ளதுன்னு இல்லாமல் எல்லாருக்குமானதாக அந்த வந்து அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு அது வந்து நிறைய நலத்திட்டங்களை சொல்லும். அது மாதிரி இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இல்லையா. அதனால் அவங்கள்ட்ட வந்து சின்னதாக பக்கத்தில் போய்த்து அவங்களுடைய ஒரு பெருமிதத்தோடு அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த குழந்தைய வந்து நாங்களே எடுத்துக்கிறோம். அதில் இன்னொன்று என்ன கவனிக்கணும்னா இந்த பெருமிதம் ஆண்கள்கிட்ட தான் நிறைய இருந்தது. பெண்கள்கிட்ட எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் பெற்று பொழைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேனா அப்படின்னு பயப்பட ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்சமாக வலிக்கு வந்தாங்க. அப்புறம் அரசே இதில் வந்து தீவிரமாக இறங்கி வேலை பார்த்ததுனால ஒரு 5-6 வருஷத்துலேயே அந்த பொட்டல் பிரசவம் வந்து அங்கே மறைஞ்சிருச்சு. இதில் வந்து இது மாதிரியான கல அனுபவங்கள் தான் என்னுடைய எழுத்து. முதல் வந்து இந்த மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளேயே நாங்கள் செஞ்ச பயணத்தில் எல்லா பகுதிகள்லையும் பார்த்த வித்தியாசமான சம்பவங்களை தொகுத்து பாமர தரிசனம் அப்படின்னு முதல் புத்தகத்தை நான் எழுதினேன். அந்த புத்தகம் நல்லா போணுச்சு. நல்லா ஒரு 7 மாவட்டங்களில், அப்போ அறிவொளி இயக்கம் இருந்ததுனால 7 மாவட்டங்களில் அந்த புத்தகத்தை வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் பரவாயில்லையே இது நல்லாவே ஒரு வரவேற்பு இருக்கே நம்மளுடைய எழுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே அந்த புத்தகம் கொடுத்தது. அதுக்கு பிறகு மாவட்ட சிறையில் வகுப்பெடுக்கிற வாய்ப்பு கிடச்சிது. கைதிகள்கிட்ட வந்து எழுத்தறிவு கொடுக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பு முதல் ஒரு 1 வருஷம் தோல்வி அடைஞ்சிது. நாங்கள் நல்லா நிறைய எழுத்துக்களை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு எழுத படிக்க வைக்கிற நிலைமையில் வரும்போது ரிலீஸ் ஆகி போயிடுவான். அவன் அங்கே போயிட்டு எங்கே படிக்க போகிறான். அதனால் ஒரு தோல்வி மனப்பான்மையோடு இருந்தோம்.
அப்புறம் 2வது வருஷத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நானே வந்து குறுகிய கால ஒரு எழுத்தறிவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அது வரைக்கும் இருந்த அனுபவங்களை எல்லாம் வச்சு நானே ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி, அப்புறம் வந்து ஒரு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பாடம் நடத்தினேன். அவன் ஒரே மாதத்தில் எழுத படிக்க கற்றுக்கிட்டான். தினத்தந்தியில் எழுத்து கூட்டி படிப்பான் எல்லாத்தையும். அந்த லெவலுக்கு கொண்டாந்தாச்சு. அந்த அனுபவங்களை தொகுத்து கற்றது சிறையளவு அப்படின்ட்டு ஒரு புத்தகம். அப்புறம் வந்து அதுக்குள்ளேயும் அப்பைக்கப்போ கிடைக்கிற நேரங்களில் ஒரு உணர்வு பிரவாகத்தில் கவிதைகள் எழுதுவோம் இல்லையா, அதையெல்லாம் தொகுத்து வீணையல்ல நான் உனக்கு அப்படின்ட்டு ஒரு கவிதை தொகுப்பு ஒன்று போட்டோம். இப்போ உள்ள கலாச்சாரத்தில் இந்த குடி கலாச்சாரம் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஆண்கள் வந்து பெண்களை படுத்துகிற பாடு இருக்குல்ல, அதை வந்து அப்பைக்கப்போ எழுதின கவிதைகள்லாம் தொகுத்து போன வருஷம்தான் அலையும் குரல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு. அப்புறம் அங்கங்கே வரக்கூடிய சிறுகதைகள் எல்லாம் தொகுத்து ஒரு சிறுகதை தொகுப்பு சக்கரவாக பறவைகள் அப்படின்னு சொல்லி 5 நூல்களை நான் எழுதினேன். இது எல்லாமே கவிதை அனுபவம் கூட கிட்டத்தட்ட அனுபவங்கள் அடிப்படையில் வந்தது தான். மற்றது எல்லாமே எனக்கு அறிவொளி இயக்கத்திலேருந்து இருக்கக்கூடிய கிராமப்புற பெண்கள் தந்த அனுபவ தொகுப்பு தான் எல்லாத்தையுமே. நிச்சயமா மேடம். ஒரு பெண்ணா ஒரு படைப்பாளியா 20 ஆண்டு கால பயணம் அப்படின்னாலும் நீங்க எல்லாமே பார்த்த நிகழ்வுகள் அது எல்லாமே அதெல்லாம் ஒரு கள ஆய்வு மாதிரி ஏற்பட்டு ஒரு அடுத்த ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழியா அமைகிற ஒரு படைப்பா அவங்களோட படைப்பு இருந்திருக்கு. பெண் அப்படின்றவ எப்போ படைப்புலகத்துக்கு வந்தாங்க, அவங்களோட படைப்பு எந்த மாதிரியான ஒரு வடிவங்கள்லாம் மாறிட்டு வந்திருக்கு, மற்றவரோட பார்வை பெண் படைப்பு மேல எப்படி இருக்கு, ஆண் இலக்கியம் பெண் இலக்கியம்கான வேறுபாடுகள் என்ன, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்க முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளிலிருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலை வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடந்த வாரம் தமிழ், ஆங்கில நாளேடுகள் எல்லாவற்றிலும் 5 ரூபாய் டாக்டர் காலமாகிவிட்டார் என்று ஒரு செய்தி வந்திருந்தது. ஒரு மருத்துவருக்கு இப்படியா ஒரு பெயர் இருக்கும்? அது என்ன 5 ரூபாய் மருத்துவர் என்று அந்த செய்தியை தேடினால் நாம் இத்தனை காலம் இவரை பற்றி அறியாமல் இருந்திருக்கிறோமோ என்று எண்ண தோன்றும். மருத்துவர்களை பற்றி சொல்லுகிற போது இவர் லண்டனில் போய் படித்து விட்டு வந்த மருத்துவர், இவர் இந்த துறையில் இத்தனை அறுவை சிகிச்சைகளை செய்திருக்கிற மருத்துவர் என்றுதான் அவர்களை பற்றி பெருமையாக சொல்லுவார்கள். ஆனால் ஒரு மருத்துவர் 5 ரூபாய் மருத்துவர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த பகுதியில் இருக்கிற மக்களெல்லாம் 5 ரூபாய் டாக்டர் என்று சொல்லுகிறார்கள். ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து சென்னையில் வட சென்னை பகுதியில் 1971ஆவது ஆண்டு தன்னுடைய மருத்துவமனையை தொடங்கி முதலில் வெறும் 2 ரூபாய் மட்டுமே பெற்றுக்கொண்டு பிறகு 5 ரூபாய் என்று ஆக்கி 45 ஆண்டுகளாக மக்களுக்கு வெறும் 5 ரூபாயை வாங்கி கொண்டு மருத்துவ தொண்டு செய்த, மருத்துவ தொழில் அல்ல மருத்துவ தொண்டு செய்த மருத்துவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய 71ஆவது வயதில் இறந்து போய்விட்டார் என்கிற செய்தி தான் இன்றைக்கு எல்லா ஏடுகளிலும் வந்திருக்கிறது. அவர் எப்படி அப்படி வெறும் 5 ரூபாயில் அதனை செய்ய முடிந்ததென்றால் அவருடைய வாழ்க்கையினுடைய குறிப்புகளை பார்க்கிற போது ஒன்று புரிகிறது. மிக சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், விவசாயியினுடைய மகனாக பிறந்தவர். மருத்துவரானதே பெரிய செய்தி. மிகுந்த துயரங்களுக்கு இடையிலே தான் பல தடைகளை தாண்டி வந்துதான் அவர் படித்திருக்கிறார். படித்து பட்டம் பெற்ற போது அவருடைய நெஞ்சத்திலே ஒரு ஆழமான எண்ணம் இருந்திருக்கிறது. ஏழை மக்களுக்கு இந்த மருத்துவம் பயன்பட வேண்டும், அதற்கு நாம் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கிறார். அதனால்தான் 2 ரூபாய்க்கும் பிறகு வெறும் 5 ரூபாய்க்கும் இன்றைக்கு இருக்கிற நிலையில் 5 ரூபாய் என்பது ஒரு தொகையே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். 5 ரூபாய்க்கு ஒரு தேநீர் கூட யாராலும் குடிக்க முடியாது. எந்த மருத்துவரிடத்திலும் நாம் 5 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்து கொண்டு வந்துவிடவும் முடியாது. அவ்வளவு தூரம் மிக எளிமையாக மக்களிடம் அவர் பழகி இருக்கிறார், மக்களை குணப்படுத்தி இருக்கிறார். அவருடைய மருத்துவமனை எப்போதும் நோயாளிகளால் நிரம்பி வடிகிறது. மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் முகம் சுழிக்காமல் அந்த மருத்துவர் எல்லோரையும் பார்க்கிறார் என்கிற செய்திகளை முன்பே கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய உடலை பொதுமக்கள் பார்வைக்கு வைத்திருக்கிற நேரத்தில் அந்த ஊரே திரண்டு வந்து கண் கலங்கி தங்கள் வீட்டில் ஒருவர் இறந்து போனதைப் போல
அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அவர் வாழ்ந்ததற்கான பொருள் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. வெறும் மக்கள் மட்டுமில்லை, அரசியல் தலைவர்கள் எல்லோரும், பெரிய பெரிய கட்சிகளின் தலைவர்கள் எல்லோருமே அந்த மருத்துவரின் மரணத்துக்கு இரங்கல் செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள். அவர் வெறும் சாதாரண மருத்துவராக பணம் சேர்ப்பதில் மட்டுமே குறியானவராக இருந்திருந்தால் ஒரு நாளும் அவருக்கு இந்த புகழ் வந்து சேர்ந்திருக்காது. புகழ் என்பது எளியதல்ல. புகழ் என்பதை அப்படி சட்டென்று யாரும் சேர்த்துவிட முடியாது. அதுவும் உண்மையான புகழ், காலங்களை தாண்டி நிற்கப் போகிற புகழ். ஏதோ ஒரு ஊரில் யாரோ ஒரு மருத்துவர் இறந்து போய்விட்டார் என்பது செய்தியே இல்லை. அந்த ஊரில் இருக்கிற அவரிடம் தங்களை காட்டிக் கொண்டிருந்த மக்கள் வேண்டுமானால் அல்லது அவருடைய உறவினர்கள் வேண்டுமானால் அதை செய்தியாக கருதலாம். ஆனால் இன்றைக்கு கட்சியினுடைய தலைவர்களெல்லாம், ஒரு துணை முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் என்று அத்தனை பேரும் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிற நிலை இருக்கிறதென்றால் மனிதன் செய்கிற தொண்டு வீணாவதில்லை என்கிற நம்பிக்கையை அந்த செய்தி நமக்கு தருகிறது. அப்படி மருத்துவத்துறையிலே மட்டும் இல்லாமல் ஏழை பிள்ளைகள் படிப்பதற்கும் அவர் பண உதவியை செய்திருக்கிறார். அவரே 5 ரூபாய் தான் வாங்குகிறார். ஆனால் அதில் ஏழை பிள்ளைகள் சிலரையும் படிக்க வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய மனம் எவ்வளவு விரிவாக இருந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால்தான் அவர் மக்களால் கொண்டாடப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அவர் இறந்து போன பிறகும் கூட அவரை பற்றி மக்கள் அந்த பகுதியிலே பேசுகிறார்கள். இந்த நேரத்தில் நாம் இன்னொன்றையும் கணக்கிலே கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களின் மீது ஊடக வெளிச்சம் கண்டிப்பாய் விட வேண்டும். இன்றைக்கு அவருடைய மரணம் எல்லா செய்தித்தாள்களிலும் வந்திருக்கிறது என்றாலும் அவர் வாழும்போதே அவரை பற்றிய பல செய்திகள் இன்னமும் கூடுதலாக வந்திருக்க வேண்டும். எங்கே பிழை நடந்தாலும் அங்கே ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் போய் சேருகிறது. மருத்துவர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி ஊடகங்களில் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். ஒருவரை செக்ஸ் டாக்டர் என்கிறார்கள், இன்னொருவர் கடத்தல் மன்னன் என்கிறார்கள், இன்னொருவர் விபச்சார அழகி என்கிறார்கள். யார் யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட பட்டங்கள் போய் சேருகின்றன என்று பாருங்கள். அவர்களுக்கெல்லாம் பட்டம் கொடுத்து அவர்களையெல்லாம் உயர்த்தி பிடித்து அவர்களை பற்றிய செய்திகளையெல்லாம் தெரிவித்து மக்களிடம் தவறானவர்களை கொண்டு போய் சேர்க்கிற போது என்ன நேரும் என்றால், இப்படி தவறுகளை செய்து ஒருவன் கோடீஸ்வரன் ஆகிவிட்டான் என்றால் நாமும் கோடீஸ்வரன் ஆவதற்கு இதுதான் வழியோ என்கிற எண்ணம் வந்து சேராதா? யாரை நாம் முன்மாதிரியாக காட்ட வேண்டும்? இந்த 5 ரூபாய் டாக்டரை போன்றவர்களை காட்ட வேண்டும். விடுமுறையே போடாமல் அத்தனை நாடும் பள்ளிக்கு வந்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை காட்ட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒரு நாளும் ஊடக வெளிச்சங்களுக்கு உள்ளாக்காமல் தவறு செய்கிறவர்களை மட்டுமே பெரிதாக காட்டுகிற போது தவறுகள்தான் பெருகுகின்றன. எனவே இன்றைக்கு இவர் இறந்ததற்கு பிறகு இப்படி செய்திகளை எல்லோரும் போட்டிருப்பது இதுவுமே ஒரு முன்னோட்டமாக ஊக்கமாக இருக்கும் என்றாலும் வாழும் காலத்திலேயே இப்படிப்பட்ட மனிதர்கள் பாராட்டப்பட வேண்டும். வாழும் காலத்திலேயே அவர்கள் முன்மாதிரியாக மக்களுக்கு காட்டப்பட வேண்டும். வாழும் காலத்தில் காட்டினால்தான் அதை மக்கள் மேலும் கூடுதலாக பின்பற்றுவார்கள். இல்லையானால் இறந்து போனதற்கு பிறகு புகழ்வது என்பது ஒரு மரபுதானே என்று கருதிவிடக்கூடும். அப்படி இல்லாமல் பாருங்கள், இந்த ஊரில் இந்த இடத்தில் இப்படி நடக்கிறது, இதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறார் என்று சொல்லுவது ஏன் அவர் ஒருவராக இருக்க வேண்டும்? உங்களிலிருந்தும் ஒருவர் ஏன் வரக்கூடாது? ஏன் எல்லாவற்றுக்குமான முன்மாதிரியாக அவரை எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டில் பரவக்கூடாது என்கிற எண்ணத்தை அது உருவாக்கும். ஆகையினாலே இன்றைக்கு இறந்து போய்விட்டார் என்றாலும் எனக்கென்னவோ அவர் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. அவருடைய வலிமை, அவருடைய ஆளுமை, அவர் மக்களை நேசித்த தன்மை, அவருடைய சமூக அக்கறை அவர் பாராட்டப்படுவதற்கு உரியவராக மட்டுமில்லை, நம் அனைவராலும் பின்பற்றப்பட வேண்டியவராக இருக்கிறார். ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் தங்கள் துறைகளில் இப்படிப்பட்ட தொண்டினை செய்ய வேண்டும். எல்லோரும் தொண்டு செய்து கொண்டிருந்தால் தொழில் என்னாவது என்கிற கேள்வி சரிதான். ஆனால் தொழில் மட்டுமே செய்து கொண்டிருந்தால் சமூகம் என்னாவது என்கிற இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. தொழில் வேண்டும், தொழிலின் ஒரு பகுதியாவது தொண்டாகவும் இருக்க வேண்டும் என்பதை இறந்து போன இந்த மருத்துவர் நம் அனைவரது நெஞ்சங்களிலும் அதனை அப்படியே ஒரு கல் எழுத்தாக பதித்திருக்கிறார்.
மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அடிப்படையான சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் நாம் காணவிருக்கும் சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நாம் விடியலேவா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம நாட்டில் பொதுவாகவே ஆண்கள் பெண்கள் அவர்களை பார்க்குற பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு பெண்ணை ஒரு ஆண் விரும்பினாங்கன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு பின்னாடியே போகிறாங்க. அப்புறம் அவளுக்கு ஒரு ரோஜா கொடுக்கறது, அல்லது ஒரு பாட்டை பாடுறது, அல்லது ஒரு துண்டு சீட்டில் நான் உன்னை காதலிக்கிறேன்னு எழுதி கொடுப்பது, அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் செய்வதை பார்க்குறோம். சினிமாவில் பார்க்கும்போது இது சாதாரணமாக இருக்கும். ஏன்னா ஹீரோயினுக்கு தான் ஹீரோ கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் உண்மையான வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு காதலை சொல்லுகிற முறையை பெண்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது என்ன ஆகிறது என்பது உங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. ஒரு பெண் ஒரு காதலை மறுத்துட்டான்னா உடனே அவளை ஒரு ஆர்இசி காலேஜில் பார்த்தீங்கன்னா அதில் திருச்சியில் உள்ளேயே நுழைஞ்சு காலேஜுக்குள்ளேயே ஒரு அருவாளை வச்சு வெட்டி கொலை செய்கிற சம்பவத்தை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். அல்லது இப்போ ஒன்றும் இல்லை, நம்முடைய புதுச்சேரியை சேர்ந்த அந்த பெண்மணி, அந்த பெண்ணை என்ன பண்ணினாங்க, ஆசிடை ஊற்றினா தன்னை காதலிக்கலை, தன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலை அப்படிங்கிற காரணத்திற்காக ஆசிடை ஊற்றினா அந்த ஆண்மகன். அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து வருகிற இந்த தேசத்தில் தான் ஒரு பவன்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெண் பின்னாடி போகிறார். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, சொல்லுவதற்கான உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் உரிமையே இருக்குது. ஒரு லெட்டர் கொடுக்குறீங்களா, அதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதையெல்லாம் யாருமே மறுக்க முடியாது. ஜெயகாந்தன் தன்னுடைய நாவலில் சொல்கிற மாதிரி காதலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நாகரிகமான வழியாக அதை பார்க்கலாம். சரி, நீங்கள் கொடுத்த பிறகும் அந்த பொண்ணு இல்லைல்ல, எனக்கு உன் மேலே அந்த விருப்பமெல்லாம் வரல, நான் படிக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை, நீ கட்டாயமாக என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உன் மேலே விருப்பம் இல்லை, எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னா முடியாது. அப்போ இந்த மாதிரியான சிந்தனையோடு இந்த பவன்குமார் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப நியாயமான முறையில் இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு படிக்கணும், எனக்கு உன் மேலே விருப்பம் வரல அப்படின்னு. அப்போ விருப்பம் வரலன்னு சொல்லுவதற்கு இந்த சுதந்திர நாட்டில் பெண்களுக்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இந்த வழக்கில் அவர் என்ன சொல்லிட்டார், முடியவே முடியாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன், நீ மறுத்தேன்னா உன் முகத்தில் ஆசிடை ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் காதலித்ததாக சொல்லுகிற அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க, நேராக போய் தன்னுடைய வீட்டில் தூக்கு கயிற்றில் போட்டு தொங்கிட்டாங்க. ஏன் அந்த மாதிரியான ஒரு நிலைமை? இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது நம்முடைய பெற்றோர்கள்ட்ட பெண் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பையன் என்னை ஃபாலோ பண்ணுறான், இவன் என்னை தொந்தரவு பண்ணுறான், காதலிக்க சொல்லி என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்னா, நீ இனிமேல் ஸ்கூலுக்கு போகாத, காலேஜுக்கு போகிறான்னு நீ காலேஜுக்கு போகாத, படித்தது போதும், உன்னை எப்படியாவது ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் பெற்றோர்கள் அந்த பெண்ணுடைய வார்த்தைகளை அப்படியே அவளுடைய வளர்ச்சிக்கு தடையான முறையில் அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். மேலே படிக்கணும்னு நினைக்கிற பொண்ணை சிறைப்படுத்துகிறாங்க, வேலைக்கு போகிற பெண்ணை வீட்டுக்குள்ளே அடித்து வைக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. அதனால் பெண்கள் சொல்ல முடியலை. அப்போது பெற்றோர்கள் பெண்களுக்கு நான் உன்னுடைய சிநேகிதி மாதிரி, எனவே நீ எல்லாவற்றையும் என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம், உனக்கு உரிய பாதுகாப்பை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலையில் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இல்லை. இவர்கள் இல்லைன்னா தைரியமாக கூட்டிகிட்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், அந்த பொண்ணுக்காக அவங்க அப்பா அம்மா நின்று பேசியிருக்கலாம். ஆனால் அதற்கான சூழல் இல்லாமல் போனதாலோ என்னவோ அந்த பெண் தற்கொலை செய்து கொள்கிறாள். கீழ்கோர்ட்டில் கேஸ் நடக்குது. கேஸ் நடந்த பிறகு அந்த பையனுக்கு, அதாவது அந்த பவன்குமாருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 வருட தண்டனையை அந்த கோர்ட் தண்டனையாக அளிக்கிறது. அந்த தண்டனையை எதிர்த்து இந்த நபர் உச்ச நீதிமன்றம் போகிறார். உச்ச நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்ச் இதை இந்த வழக்கை விசாரிக்கிறார்கள். விசாரிக்கிற பொழுது பேசப்படுகிறது, காதல் தானே சொன்னா, அதுக்காக இப்படியா, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டதுக்கு இந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு தன்னுடைய நிறைவேறாத வேறு ஏதோ ஒரு காதலை நினைத்து கூட தற்கொலை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற முறையிலெல்லாம் வேறு வேறு விதமான வாதங்களையெல்லாம் முன்வைத்த போது
நீதிபதிகள் சொன்னது, இந்த மாதிரியான விஷயங்களில் நாம் அந்த பையனுடைய நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது ஈவ் டீசிங் என்கிற பெயரில் பெண்களை பின்தொடர்வது, அவர்களை கேலி செய்வது, தன்னுடைய இச்சைக்கு ஆளாக்க வேண்டி எல்லா பிரயத்தனங்களையும் செய்வது என்கிற நிலை என்பது மிக மோசமான நடைமுறை. இப்படிப்பட்ட ஆணாதிக்க சிந்தனையை வேறறுக்க வேண்டியது நம்முடைய சட்டங்களின் உண்மையான வழியாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் நான்கள் பார்க்கிறார்கள், அதாவது நீதிபதிகள் சொல்லுகிறார்கள், அப்போ இந்த நாட்டில் வாழ்கிற பெண்ணுக்கு எந்த மாப்பிள்ளை வேணும்னு தீர்மானிக்கிற உரிமை இருக்கா? அல்லது இந்த நாட்டில் வாழ்கிற பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லுவதற்கான, இந்த ஆண்மகன் வேண்டான் என்று சொல்லுவதற்கான ஜஸ்ட் டு லவ் அண்ட் டு ரிஜெக்ட் ரெண்டு வகையிலுமே இந்த நடைமுறை பெண்களுக்கு சுதந்திரத்தை அளித்திருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம என்னமோ இவ்வளவு காலம் சுதந்திர நாடுன்னு சொல்கிறோம். பெண்ணுரிமைக்காக கிளாஸ் 15 சப் கிளாஸ் 3 நமக்கு சொல்லியிருக்கோம். அது அரசியல் சாசனம் சொல்லுகிறது, பெண்களை பாதுகாக்க வேண்டும், அதற்கான சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட விடுதலை பெற்ற இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு பெண்கள் தனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற துணையை தைரியமாக சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்றானா, அப்படிப்பட்ட நிர்பந்தத்திற்கு ஆட்படுத்துகிற நபர்களை தண்டனைக்குள்ளாக்குவதிலே தவறே கிடையாது. நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு? அந்த பொண்ணு என்ன தான் கட்டிக்கணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எனவே இந்த தவறை செய்த பையனுக்கான அப்பீல் போகிறாங்க, மேல்முறையீடு தானே. இதில் அந்த 7 வருட தண்டனையை குறைக்கணும், அல்லது அதை தீர்ப்பை ரத்து பண்ணணும், நான் குற்றவாளி இல்லை, அவள் தூக்கு போட்டு செத்ததுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்றம் சொல்லுகிறது, இல்லை, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நாடெங்கும் நடக்கிறது. அப்படி நடக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா மாநிலங்களிலும் பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி காதல் புரிவதன் காரணமாகவே பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிற விஷயம், அல்லது அப்படி மறுக்கிற பெண்ணை அந்த காதலிக்கிற ஆணை கூட தீ வச்சு கொளுத்துகிற சம்பவங்கள், நான் அப்பவே சொன்னது மாதிரி திருச்சியில் அந்த கத்தியால் வெட்டுகிற சம்பவங்கள், ஆசிட் புதுச்சேரியில் ஆசிட் வீசுகிற சம்பவங்கள் என்று பல விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இனி வருகிற காலத்தில் ஆண்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பொண்ணு வேணும்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்க, ஆனால் அந்த பொண்ணு நீங்கள் தான் வேணுமான்னு தீர்மானிச்சுதா அப்படின்னு யோசிக்க வேண்டாமா? அதுக்கு ஒரு அடிப்படையான விஷயமே நான் பார்க்கறது என்னென்னா, தோல்வியை தாங்குகிற மனப்பக்குவத்தை நாம் ஆண்களுக்கு சொல்லித்தரவில்லை. அந்த பொண்ணு நிராகரிச்சா என்ன, இன்னொரு பொண்ணு அப்படின்னு நீங்கள் போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா காதலில் ஒரு தடவை கிடையாது, மறுவாய்ப்பும் இருக்குன்னு பாடல்கள்லாம் வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க படங்களில். அப்படி இருக்கிற பொழுது விருப்பமில்லாத பெண்ணை விட்டு விலகுவது என்பது தான் ஒரு ஆணுக்கு அழகு. கட்டாயப்படுத்துவதோ அல்லது அவளை கொலைக்கோ தற்கொலைக்கோ தூண்டுவதோ என்பதோ மிக மோசமான செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். அதனால் தமிழ்நாட்டில் இப்போ சில பேரெல்லாம் நான் வாட்ஸ்அப் வீடியோவில் பார்த்தேன், நான் இந்த ஜாதிக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இவ்வளோ தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்களே கூட அம்பேத்கர் சொன்னதுக்கு மாறாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணுக்கான உரிமை சுதந்திரம், தேர்வு செய்யவும் மறுக்கவும் அவளுக்கு உரிமை உண்டு என்பதை புரிந்து கொள்கின்ற கண்ணியமான ஆண் மக்களையே நம்முடைய பெற்றோர் காத்து வளர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை உங்கள் முன்னாலே நான் வைக்கிறேன். நாம் வாழும் சூழலானது நம் மனதை பல சஞ்சலங்களுக்கு ஆளாக்குகின்றது. எனவே இந்த சூழலிலிருந்து நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதுர் மொஹிதீன் அவர்கள். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே, பொய் என்பது அதாவது என்ன கூறுகின்றார் என்றால், அதாவது தண்டனைக்காகவோ தன்னுடைய மானத்தை காப்பதற்காக தன் அவமானத்தை தவிர்ப்பதற்கும் தண்டனையை தவிர்ப்பதற்கும் நாம் சொல்லக்கூடிய பொய்கள் அல்ல என்று கூறுகின்றார்கள். அது பொய்யே இல்லை என்று கூறுகின்றார்கள் விஞ்ஞானிகள். தன்னுடைய தண்டனையிலிருந்து தாம் தப்பிப்பதற்கும் அவமானத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கும் சொல்லக்கூடிய பொய்கள் பொய் அல்ல என்று கூறுகின்றார்கள். அப்படி என்றால் பொய் என்றால் என்ன? பொய் என்பது தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் தன்னுடைய விருப்பத்திற்காகவும் தன்னுடைய வசதிக்காகவும் மற்றவர்களை நோகடித்து மற்றவர்களுக்கு பாதிப்பு உண்டாக்கி அதனால் வரக்கூடிய சொல்தான்
பொய் என்று கூறுகின்றார்கள். அதுதான் பொய்யாம், இது பொய் இல்லையாம். அது பொய்க்கும் அது டெஃபினேஷன் கூறுகின்றார்கள். இதனால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது, மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு இழப்பு ஏற்படுகின்றது, மற்றவர்களுக்கு சங்குடம் ஏற்படுகின்றது, மற்றவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, அப்பொழுதுதான் அது பொய் என்று கூறுகின்றார்கள். அதுபோல் திருடை பற்றி ரிச் என்ன கூறுகின்றார் என்றால், அதாவது சாதாரண திருடு என்று கூறுகிறார் ஒன்று. அது குழந்தைகள் பொதுவாக அந்த 7 வயது வரை குழந்தைகள் செய்யும் பொய்யோ திருடோ திருடு அல்ல, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் 7 வயதுக்கு முன்பாக குழந்தைகள் திருடுது, பொய் பேசி அடிக்கின்றோம், தண்டிக்கின்றோம் வேண்டாம். 7 வயதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைகளுக்கு அது தெளிவாக தெரிய வருமாம். ஆகவே நாம் அதுவரை நாம் அந்த குழந்தைகளுக்கு நாம் அதை ரொம்பவும் நம்ம குழந்தைகளை கண்டிக்கவோ தண்டிக்கவோ தேவையில்லை என்று கூறுகின்றார். 7 வயது வரை அந்த குழந்தைகள். சிறு குழந்தைகள் அது தின்பண்டங்களை எடுத்து சாப்பிடும். நான் சின்ன குழந்தை திருடுறான் பார், குழந்தைகளை அடிக்கின்றோம், அது வேண்டாம் என்று கூறுகின்றார். அதாவது குழந்தைகளை நாம் அது திருடு சாப்பாட்டுக்காக தின்பண்டத்துக்காக அந்த குழந்தைகள் எடுக்கின்ற திருடு அது திருடு அல்ல, அது திருடு என்று கூற முடியாது. அது தன்னுடைய தேவைக்கு, அதாவது தனக்கு இன்றியமையாத ஒன்று, தன்னுடைய பேசிக் நீட்ஸ், தன்னுடைய பேசிக் நீடுக்காக, அடிப்படை தேவைக்காக அது ஒன்றை குழந்தை எடுத்து சாப்பிடுகின்றது என்றால் அது திருடு அல்ல என்று கூறுகின்றார். சாதாரண இது. அடுத்தது என்ன கூட, அதாவது மெராவிடன்ஸ் திருடு என்று கூறுகின்றார். மெராவிடன்ஸ் திருடு என்றால், அதாவது சில பள்ளி மாணவர்கள் எல்லாம், ஒரு வயது மாணவர்கள், டீனேஜ் மாணவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்துக்கிடுவாங்க. ஒன்றாக சேர்ந்துட்டு கடையில் போயிட்டு ஏதாவது ஒரு சாமான் வாங்குவான். ஒருத்தனும் சாமான் வாங்குவான், மற்றவங்க ஏதாவது தூக்கிட்டு வந்துடுவான், திருடிட்டு வந்துடுவான். வந்து மற்றவர்கள் மத்தியில் அதை பெரிய சாதனை போல் செஞ்சு காமிட்டு அதை மற்றவர்கள் மத்தியில், தன்னுடைய நண்பர்கள் மத்தியில் அதை ஒரு பெரிதாக்கி, அதை ஒரு 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 சீன் போட்டு ஒரு இதுப்பாக்கி அதை பெருமையாக சாப்பிடுவார்கள். அதை ஒரு இதாக எடுத்துக்குவார்கள், பிரிஸ்டிஜாக எடுத்துக்குவாங்க, பெருமையாக எடுத்துக்கொள்வார்கள். அது பேர் மெராவிடன்ஸ் திருடு என்று பெயர். அது பள்ளி மாணவர்கள் அது ஒரு விளையாட்டுக்காக, ஒரு கேளிக்கைக்காக, அவர் நண்பர்கள் மத்தியில் ஒரு தன்னை உயர்த்துப்பதற்காக அவர்கள் செய்கின்றார்கள் என்று கூறுகின்றார். மெராவிடன்ஸ் திருடு என்று ஒன்று சிம்பிள் திருடு, இன்னும் மெராவிடன்ஸ் திருடு. மூன்றாவது திருடு தான் ப்ரூவிங் திருடு என்று கூறுகின்றார். மோசமான திருடு. முதல் திருடு சாதாரண திருடு, தின்பண்டத்துக்காக திருடுவது, சின்ன 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 விஷயங்களுக்காக திருடுவது, அது ஒரு திருடு. இரண்டாவது மெராவிடன்ஸ் திருடு. மூன்றாவது தான் கூறுகின்றார் ப்ரூவிங் திருடு என்று கூறுகின்றார். ப்ரூவிங் ஸ்டீலிங், அதாவது தான் மோசமான திருடு என்று கூறுகின்றார். இதில் என்ன பண்ணுவார்கள், இதில் மாணவர்கள் என்ன பண்ணுகிறார் என்றால், அதாவது விலையுயர்ந்த பொருட்கள், கேமராக்கள், விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் திருடி நண்பர்கள் மத்தியில் தான் ஒரு பெரிய ஒரு பணக்காரன், தான் ஒரு வசதி படைத்தவன், தன்னுடைய மாமா வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க என்று பெருமையாக அது பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக, நண்பர்கள் மத்தியில் தன்னை உயர்த்திக் கொள்வதற்காக அவர்கள் செய்வார்கள். இதுதான் மோசமான திருடு என்று கூறுகின்றார். ப்ரூவிங் திருடு என்று கூறுகின்றார். இதுபோல் திருடுகளை அவர் 3 வகைகள் பிரித்திருக்கின்றார். திருட்டுகளையும் இன்று விஞ்ஞானம் 2ஆக பிரித்திருக்கின்றது. ஒன்று சோசியலைஸ்ட், இன்னொன்று அன்சோசியலைஸ்ட் பிரித்திருக்கின்றது. சோசியலைஸ்ட் என்பது ஒரு கான்டாக்ட் டிசார்டர் தான், ஒரு நடத்தை கோளாறு தான். சோசியலைஸ்ட் என்பது இது ஒரு கூட்டமாக இருப்பார்கள். இந்த கூட்டத்தில் 10 பேர் இருப்பாங்க. இந்த 10 பேரும் கொள்ளை, அடிதடி, திருட்டு எல்லாமே இருக்கும் இவர்களிடம். ஆனால் என்றால் ஒரு நாள் அவர்கள் அவ்வளோ பேரும் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் யோசிப்பார்கள். யோசிக்கும் பொழுது நாம் செய்வது தவறா, தப்பா, ரைட்டா என்று யோசிப்பார்கள். அதில் ஒரு சில பேர்கள் இது பாவமானது, தர்மத்துக்கு அப்பாற்பட்டது என்று அதில் சில பேர்கள் இருப்பார்கள். அந்த சோசியலிஸ்டில் அவர்களுடைய லவ்ட் ஒன்ஸ், அவர்கள் காதலியோ, அவர்களுடைய அதாவது அன்பானவர்களோ அவர்களை மாற்ற முடியும் என்று கூறுகின்றார். சோசியலைஸ்ட் அதை நடத்தை கோளாறு குரூப்பாக இருப்பார்கள். நாம் சினிமாவில் பார்க்கின்றோம், அதாவது திரைப்படங்களில் பார்க்கின்றோம். ஹீரோ ஒரு கூட்டமாக இருப்பார், எல்லா கெட்ட தொழில், கொள்ளை எல்லாம், திருட்டு, அடிதடியெல்லாம் இருப்பார். ஆனால் காதலி ஹீரோயின் அவரை மாற்றி விடுவார், மாற்றி நல்லவராக மாற்றி விடுவார். அதான் சோசியலிஸ்ட் என்று சொல்கின்றார்கள். அவர்களை மாற்ற முடியும் எளிதாக, காதலியால், அவர் அன்பானவர்களால் அவர்களை மாற்றி நல்வழிக்கு கொண்டு வர முடியும் என்று கூறுகின்றார். சோசியலைஸ்ட் என்று. அன்சோசியலைஸ்ட் இன்னொன்று. அன்சோசியலைஸ்ட் என்பது தனிமையாக இருப்பார்கள், தனிமையாக திருடுவார்கள், தனிமையாகவே எல்லாம் செய்வார்கள். நம்ம சொல்லுகின்ற பீரோ புள்ளி என்று சொல்கின்றார்கள். தனிமையாக திருடுவார்கள், தனிமையிலே இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த பாவ புண்ணியம் என்பது இருக்காது, ஞானம் தர்மம் என்பது இருக்காது, நியாயம் தர்மம் என்பது இருக்காது. அவர்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது. பாவ புண்ணியம், மற்றவர்களுடைய எண்ணங்கள், மற்றவங்களுடைய இழப்பு அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் தன்னுடைய கேளிக்கை, தன்னுடைய மகிழ்ச்சி, தன்னுடைய இது ஒன்றே குறிக்கோளாக இருப்பார்கள்.
அவர்களை திருத்துவது என்பது மிக 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 கடினம். அதிலும் சில பேர்கள் என்ன வருவார்கள், சொல்வார்கள், சார் நான் வந்து இவர் நல்லவராக மாறிவார்னு நான் இவர் காதலித்தேன், ஆனால் இவர் மாறவே இல்லை என்று கூறுவார்கள். அது கன்னிகளை நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். இந்த சோசியலிஸ்ட் உள்ளவர்களை நீங்கள் மாற்றி விடலாம், மாற்றி நல்லவர்களாக கொண்டு வரலாம். இந்த அன்சோசியலிஸ்ட் உள்ளவர்களை நீங்கள் மாற்றி விடலாம் என்று நினைத்து சொல்லுகின்றார், நான் மாற்றி விடலாம் நினைத்தானே நான் அவர் திருமணம் பண்ணேன், சினிமாவில் பார்க்கின்றன என்று. அது சோசியலைஸ்ட், இது அன்சோசியலைஸ்ட். ஆகவே நீங்கள் இதில் கவனமாக இருங்கள். இவரை மாற்றி விடலாம் என்று நினைக்காதீர்கள். கண்டிப்பாக மாற்றவே முடியாது என்று தான் விஞ்ஞானம் கூறுகின்றது. இவர்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாதவர்கள். நாளை திருமணமான பிறகு கூட மனைவி என்றெல்லாம் இருக்க மாட்டார்கள். அவர்கள் இருப்பார்கள், இவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் இவர்களை மாற்றவே முடியாது, மிக மோசமானவர்களாக இருப்பார்கள் என்று தான் விஞ்ஞானம் கூறுகின்றது. ஆகவே நாம் இதில் என்ன செய்கின்றார்கள் என்றால், இவர்கள் தான் அதாவது தீ விற்பது, பொருளை நாசம் பண்ணுவது, தீயில் இறைப்பது, மற்றவர்கள் கொலை கொள்ளை இவர்கள் சங்கூடப்படாமல் இவர்கள் ஈடுபடுவார்கள். இதில் 18 வயது கீழே உள்ளவர்களாக இருப்பதால் இவர்களை அதாவது சட்டம் தண்டிப்பதில்லை. இவர்களை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிவிடுகின்றார்கள். சீர்திருத்த பள்ளியின் மூலமாக இவர்களை சீர்திருத்தலாம் என்று அவர்களை சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்ப முடியும் ஒழிய அவர்கள் தண்டனை அளிப்பதில்லை. ஏனென்றால் இவர்களை ஜுவனைல் டெலிக்வன்ஸ் என்று பெயர் நாம் பார்க்கின்றோம். சிறு வயதிலே 16 வயதில் அவர்கள் கற்பழிப்பதெல்லாம் ஈடுபடுகின்றார்கள், போதைப் பொருளில் ஈடுபடுகின்றார்கள், போதைப் பொருளிலே அவர்கள் மூழ்கி இருக்கின்றார்கள். அது நாட்டுக்கு ஒரு மக்களுக்கும் நாட்டுக்கும் பப்ளிக்கும் ஒரு பாரமாக இருக்கின்றார்கள். அதாவது காவல்துறையால் இந்த அன்சோசியலிஸ்டை எளிதாக காவல்துறை பிடித்து விடுவார்கள். அன்சோசியலிஸ்டை காவல்துறை பிடிப்பது என்பதே அவர்களுக்கு கடினமாக இருக்கின்றது. அவ்வளவு சீக்கிரம் அவர்கள் காவல்துறையிடம் சிக்க மாட்டார்கள், அந்த அளவுக்கு இருப்பார்கள் அவர்கள். ஆகவே நாம் இவர்களை எப்படி இவர்களை மாற்றி கொண்டு வந்து அதுக்கும் வழி இருக்கின்றது. இந்த அன்சோசியலிஸ்ட்டை கூட இந்த குழந்தைகளை இவர்களுக்கு முதலில் நாம் ஒரு பாதுகாப்பை உண்டாக்க வேண்டும். முதலில் இவர்களை எப்படி திருத்த வேண்டும், எப்படி மாற்ற வேண்டும். மருத்துவம் என்ன சொல்கின்றது, மனநல மருத்துவம் எப்படி இவர்களை நல்லவர்களாக உருவாக்க முடியும் என்பது காட்டுகின்றது. எப்படி செய்யும் என்பதை நாம் வருமுறை அடுத்த முறை பார்ப்போமே. நன்றி, வணக்கம். கல்விக்கு ஏது எல்லை கோடு? கல்வி என்பது காலக்கட்டுக்கு உட்படுவதல்ல. வாழ்கின்ற நாள் வரையில் எல்லைக்கோடு வரையாமல் தேடி பெற வேண்டிய செல்வம் அது. பதட்டத்தோடு கல்வியின் உச்சியை எட்டிவிட்டோம் என நினைத்து தொடர்ந்து கற்றுவராது போயின் காலத்தால் நாம் பின்தள்ளப்படுவோம். கண்ணால் கண்டதை சொல்லுகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்களின் விழிகள் இறுதியாக மூடும் வரையில் அவர் கரங்களில் புத்தகம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் புதிய கருத்துக்கள், புதிய பொருள்கள், புதிய கண்டுபிடிப்புகள் பெருகிடுதல் காணுகிறோம் அறிவியன. உலகத்தோடு ஒட்ட ஒழுக நாம் அவற்றுடன் உறவு கொள்ளுதல் வேண்டும். தொடர்ந்து கற்று வருவதற்கான வாய்ப்புகள் இப்போது தழைத்துள்ளன. அவற்றை பயன்படுத்தி கற்க, மேலும் கற்க, மென்மேலும் கற்க. கல்வியின் பயனே நல்ல விழுமங்களை தெரிந்தெடுத்து அவற்றை நம்முடையனவாக ஆக்கிக் கொள்ளுதலேயாகும்.